மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகளே, என் பேர் நடராசா சுஜீவன். உங்களை மற்றொரு காணொளியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இதற்கு முன்னைய வகுப்பில் அளவுருக்களின் சுற்றளவு மற்றும் ஆரைச்சிறை என்றால் என்ன, ஆரைச்சிறையின் வில்லின் நிலம் கணித்தல் சுலபாக கற்றுள்ளோம். இன்று நாங்கள் ஆரைச்சிறையின் சுற்றளவு சம்பந்தமாக கற்க உள்ளோம். ஆரைச்சிறையின் சுற்றளவு, சுற்றளவு என்றால் என்ன? சுற்றுவர கூட்டுதல், அதாவது ஒரு புள்ளியில் ஆரம்பித்து சுற்றவர கூட்டுதல். அப்போ ஆரைச்சிறையின் சுற்றளவு எவ்வாறு கணித்தல் என்றால், ஆரைச்சிறையில் இந்த புள்ளியில் இந்த ஆரம்பித்தா இந்த வில்லின் நீளம் சக இந்த ஆரை சக இந்த ஆரை இவ்வளவற்றையும் கூட்டினாதான் ஆரைச்சிறையின் சுற்றளவு வரும். அப்போ ஆரைச்சிறையில் முதல்ல என்ன காணணும்? வில்லின் நீளம் காணும். உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் கற்றுள்ளோம் வில்லின் நீளம் எவ்வாறு காண்பது. சரியா? வில்லின் நீளத்துக்குரிய சமன்பாடு 360 மேல் தீட்டா தர 2π. இது வில்லின் நீளத்துக்குரிய சமன்பாடு. ஆரைச்சிறையின் ஆரை ஆர் சக ஆர். ஆகவே 360 மேல் தீட்டா தர 2πr சக ஆர் சக ஆர் 2r, ஆர் சக ஆர் 2r. ஆகவே ஆரைச்சிறையின் சுற்றளவு அதுக்குரிய சமன்பாடு 360 மேல் தீட்டா தர 2πr சக 2r தரப்படும். இந்த சமன்பாடு மிகவும் முக்கியமானது. உங்களுக்கு ஓஎல் பரீட்சைக்கு அடிக்கடி கேள்வி வர ஒரு கேள்வி. ஆகவே இந்த சமன்பாடை நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருந்தால்தான் பரீட்சைக்கு இலகுவாக இருக்கும். அப்போ ஆரைச்சிறையின் சுற்றளவுக்குரிய சமன்பாடு 360 மேல் தீட்டா தர 2πr சக 2r. இந்த தீட்டான்றது இந்த ஆரைச்சிறை கோணம், ஆரைச்சிறை கோணம் தீட்டா. ஆர்ன்றது இந்த ஆரைச்சிறையின் ஆரை. சரியா? ஓகே பிள்ளைகள், இப்போ ஆரைச்சிறையின் சுற்றளவு இந்த சமன்பாடுங்களுக்கு மிகவும் முக்கியமானது. பரீட்சைக்கு கட்டாயம் இதில் ஒரு கேள்வி வரும். சரியா? பார்ட் 1லையும் வரும், பார்ட் 2லையும் வரும். ஓகே, அப்போ இந்த சமன்பாடு கட்டாயம் ஞாபகம் வச்சுருங்க. ஆரைச்சிறையின் சுற்றளவு 360 மேல் தீட்டா தர 2πr சக 2r. இது சம்பந்தமாக உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கிற உதாரணங்களையும் பயிற்சிகளையும் நாங்கள் செய்து பார்ப்போம். ஓகே, பாருங்க. எங்களுக்கு முதலாவது உதாரணம். சரியா? உருவில் மையக்கோணம் 120 பாகையும் ஆரை 21 சென்டிமீட்டரும் உள்ள ஓர் ஆரைச்சிறை உள்ளது. அது இந்த சுற்றளவு கேள்வி. சரியா? இது இந்த சுற்றளவு எப்படி காண்றது பார்ப்போம். இதுல மையக்கோணம் தந்திருக்கு 120 பாகை, ஆரை 21 சென்டிமீட்டர் சொல்லியிருக்கு. சரியா? அப்ப மையக்கோணம் 120 அப்படின்னா தீட்டா சமன் 120. தீட்டா 120, தீட்டா 120 பாகை. ஓகே, ஆரை தந்திருக்கு ஆர் சமன் 21 சென்டிமீட்டர். ஓகே, வேண்டா இது இந்த சுற்றளவு கேள்வி. சுற்றளவு என்றது சுற்றவர கூட்டுறது, அதாவது வில்லின் நீளம் சக இந்த ஆரை சக இந்த ஆரை. அப்ப ஆர் சக ஆர் 2r. ஓகே, இதுல பார்த்து பிரதியிட்டோம்னா சரி. 360 மேல் தீட்டா 120 பாகை தர 2 பைக்கு பதில் எங்களுக்கு தெரியும் என்ன வளமையா 22 7 7 தர ஆரை தந்திருக்கு 21 சக 2r 2 தர 21. ஓகே,
சக 2r 10 தர 21. ஓகே, இப்போ பாருங்க சுருக்குறது இது எத்தனை முறை 12 12 3 36 7 ஒரு முறை 21க்கு 3 முறை இந்த மூன்றும் வெட்டப்படும். இப்போ 10ஆல 22 பெருக்கினா 44 சக 10ஆல 21 பெருக்கினா 42. ஓகே, கூட்டினா சமன் ஓகே பாருங்க 44 22 6 86 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது நாங்கள் சுற்றளவு கண்டிருக்கிறோம். ஆரையும் தந்து கோணமும் தந்திருக்கு. இது சுற்றளவு 86 சென்டிமீட்டர். அடுத்த உதாரணத்தை கவனிங்கோ. அடுத்த உதாரணத்தை பாருங்க. சரியா, ஒரு வட்டத்தின் 2/3 ஆக உள்ள ஒரு ஆரைச்சிறையின் சுற்றளவு 260 சென்டிமீட்டர் ஆகும். அதன் ஆரே கேள்வி. சரியா, இந்த 3/2 என்றது அந்த 360 மேல் தீட்டாண்டு போட்டோம். அதைத்தான் உங்களுக்கு சுருக்கி 3/2 தந்திருக்கு. ரெண்டா கேள்வி ஆரே. அப்ப இந்த சுற்றளவு தந்திருக்கு, அந்த இது பங்கு தந்திருக்கு, ஆரையை காணணும். சரியா, அப்ப நாங்கள் என்ன செய்வோம், வழமையான சமன்பாட்டை போடுவோம். என்னது, ஆரைச்சிறை இந்த சுற்றளவுக்கு சமன்பாடு 360 மேல் தீட்டா தர 2πr சக 2r. இதுதான் ஆரைச்சிறை இந்த சுற்றளவு. அது எவ்வளவு தந்திருக்கு, 260 சென்டிமீட்டர். 260 சென்டிமீட்டர்னு வந்திருக்கு. சரியா, அந்த 360 மேல் தீட்டா என்ற பங்க சுருக்கின தானங்களுக்கு 3/2 வந்திருக்கு. தர 2 பைக்கு பல தெரியும் உங்களுக்கு 22/7 தர ஆரை வந்திருக்கு. ஆரை தான் கேள்வி. ஆர் சக 2r சமன் 260. ஓகே, இதுல இருந்து நாங்கள் ஆரை ஆரை கண்டா சரி. ஓகே, பார்ப்போம். இதில் சுருக்கேலுமாண்டு சுருக்கேலாவது 2ஆல 22 பெருக்கினா 44 44ஆல 2ஆல 22 பெருக்கினா 44 44ஆல 2 பெருக்கினா 88. ஓகே, 88 ஆர் கீழே 3 21 சக 2r சமன் 260. ஓகே, இதில் கீழே 1க்கு மில்லியன்டா 1 அர்த்தம். ஓகே, 21க்கு 3க்கு பொமாசி 21 மேலுக்கு 88 ஆர் சக 21ஆல 2 பெருக்கினா 42 ஆர் சமன் 260. ஓகே, இப்போ பாருங்க 88 42 கூட்டினா 130 ஆர் கீழ் 21 சமன் 260. ஓகே, இப்போ இந்த பிரிபற 21 அங்கால போய் சமன்பாட்டுக்கு அங்கால போனால் பெருக்கப்படும். பெருக்கப்படுற 130 சமன்பாட்டுக்கு இங்கே வந்தால் பிரிபடும். ஓகே, அப்போ ஆர் சமன் 260. இந்த பிரிபற 21 அங்கே போய் பெருக்கப்படும். ஓகே, கீழே இந்த பெருக்கப்படுற 130 இங்கே வந்து ஓகே, இதை சுருக்கி விட்டா சரி. கவனிங்கோ 0 0 13 ஒரு முறை 13 26க்கு 2 முறை 21 2ஆல பெருக்கினா ஆர் சமன் எவ்வளவு வரும், 42 சென்டிமீட்டர். ஓகே, விளங்கிட்டா? இப்போ இதில் வந்து எங்களுக்கு ஆரைச்சிறையின் சுற்றளவை தந்துட்டு கேள்வி வந்து என்னது, ஆரைய கேள்வி. ஓகே, நாங்கள் என்ன செய்யறாங்க, வளமையாக அந்த சமன்பாட்டில் போட்டு பிரதியிட்டு பின்னம் போமாசி எடுத்து சுருக்கி ஆரையை கண்டுள்ளோம். ஓகே, இது விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கவனிங்கோ. அடுத்தது எங்களோட பாட புத்தகத்தில் உள்ள பயிற்சி கவனிங்கோ. முதலாவது வினா, கீழே காட்டப்பட்டுள்ள ஆரைச்சிறையின் சுற்றளவுகளை காணலாம். ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவது கவனிங்கோ. இதுல வந்திருக்கு ஆரை 7 சென்டிமீட்டர். இது இந்த சுற்றளவை காணுவோம். ஓகே, பாருங்கோ. ஓகே, முதலாவது ஆரைச்சிறையின் சுற்றளவுக்குரிய சமன்பாட்டு எழுதுவோம். 360 மேல் தீட்டா தர 2πr சக 2r. ஓகே, இது ஒரு அரைவட்டம்.
அரைவட்டம் பண்ண உங்களுக்கு தெரியும் எத்தனை பாக 180 பாக. அல்லாட்டிக்கு நேரடியாக நீங்கள் என்ன பாவிக்கலாம் அரை தர 2πr பாவிக்கலாம். ஓகே நான் பிரதிகிறேன் பாருங்கோ 360 மேல் தீட்டா தெரியும் எவ்வளவு அரைவட்டம் பண்ணா 180 பாகை 2 பைக்கு பதிலாக 22 எங்கில் 7 ஆறு எவ்வளவு இது மையம் ஆகவே ஆரை 7 சக 2 தர ஆரைக்கு பதிலாக 7. ஓகே இதை சுருக்கினா கவனிங்கோ இது ஒரு முறை இது 2 முறை இந்த ரெண்டும் பட்டுப்படும் இந்த 7 பட்டுப்படும். ஓகே இந்த 7 பட்டுப்படும். ஓகே இப்போ இதை சுருக்கினா 22 சக 7 14. ஓகே அப்போ எவ்வளவு 6 36 சென்டிமீட்டர். ஓகே இந்த அரைவட்டத்தின் சுற்றளவு ஆரச்சிறையின் சுற்றளவு கேள்வி அப்போ 36 சென்டிமீட்டர். ஓகே அடுத்த வினாவை பாருங்கோ. அடுத்த வினா இது ஒரு கால்வட்டம். அப்போ நேரடியாக இது இந்த வெள்ளி நிலத்துக்கு நாங்கள் கால் தர 2πr போடலாம். இல்லாட்டிக்கு 360 மேல் 90 பாய் போடலாம். ஏன் இது 90 பாய். ஓகே அப்போ இது இந்த ஆரச்சிறையின் சுற்றளவு நீங்கள் நேரடியாக சமன்பாட்டை போட்டு பாவிக்கலாம். இல்லாட்டிக்கு இது ஒரு கால்வட்டம். அப்போ ரெண்டாவது வினா கால் தர 2πr சக 2r சுற்றளவு எல்லாம் அப்போ 2r. ஓகே இதில் பிரதிடுவோம் கால் 2 பைக்கு பதிலாக தெரியும் உங்களுக்கு 22 எங்கில் 7 ஆரை தெரியும் 14 சென்டிமீட்டர் இதில் குறிச்சிருக்கு 14 சென்டிமீட்டர் சக 2 ஆரைக்கு பதிலாக 14. ஓகே இதை சுருக்கி விட்டா சரி பாருங்கோ இது ஒரு முறை இதுக்கு 2 முறை 2ஆல் 22 சுருக்கினா 11 7 ஒரு முறை 14க்கு 2 முறை. ஓகே பெருக்கினா 11 2 22 சக 28. ஓகே அப்போ கூட்டினா எவ்வளவு 50 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர். ஓகே பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வினாவை கவனிங்கோ. இதில் ஆரச்சிறையின் சுற்றளவு காண்றோம். ஆரச்சிறை கோணம் தந்திருக்கு 60 பாகை தீட்டா 60 பாகை ஆரை தந்திருக்கு 21 சென்டிமீட்டர். ஓகே அப்போ இது இந்த வில்லின் நிலம் கணிப்பம் பாருங்கோ. ஆரச்சிறை கோணம் தீட்டா 60 பாகை ஆரை 21 சென்டிமீட்டர். ஓகே பாருங்கோ எங்களுக்கு மூன்றாவது வினா தீட்டா தெரியும் 60 பாகை ஆரை தெரியும் 21 சென்டிமீட்டர். ஓகே கேள்வி ஆரச்சிறையின் சுற்றளவு. ஓகே ஆரச்சிறையின் சுற்றளவுக்குரிய சமன்பாடு சோட்டாளுறன் ஆரச்சிறையின் சுற்றளவுக்குரிய சமன்பாடு சொல்லுங்க 360 மேல் தீட்டா தர 2πr சக 2r. ஓகே ஓகே இதில் நாங்கள் இந்த தீட்டாக்கும் பதிலாக ஆரைக்கும் பதிலாக பிரதியிட்டு இந்த சுற்றளவை காணுவோம். ஓகே பாருங்க 360 தீட்டா தெரியும் 60 பாகை தர 2 பைக்கு பதிலாக 22 எண்கள் 7 தர ஆரை தெரியும் 21 சென்டிமீட்டர் 21 சக 2 தர 21 2r எல்லோ அப்போ 2 தர 20. ஓகே இதை சுருக்குங்க பாருங்க. ஓகே பாருங்க 6 முறை. ஓகே 7 ஒரு முறை 3 முறை இதை சுருக்கலாம் 2 6 இந்த ரெண்டும் பட்டுப்படும். ஆகவே எவ்வளவு 22 சக 2ஆல் 21 பிரிக்கினா 42. ஓகே கூட்டினா பாருங்க கூட்டுறன் கூட்டினா 4 64 சென்டிமீட்டர். ஓகே இப்போ நாங்கள்
வினாக்குரிய முடியை பார்த்துள்ளோம். இதில் வந்து தீட்டா 60 பாகை ஆர் 21 சென்டிமீட்டர் இருந்தது. சுற்றளவு காண சொன்னது. பாருங்கோ அந்த சமன்பாட்டை போட்டோம். சமன்பாடு 360 மேல் தீட்டா தர 2πr சக 2r. ஓகே, அதில் பிரதி எட்டினாங்க. தீட்டாக்கு பதிலாக 60 பாகையும் ஆரைக்கு பதிலாக 21 சென்டிமீட்டரையும் பிரதியிட்டு நாங்கள் வில்லின் நீளம் கண்டுள்ளோம். சரியா? இதில் சுருக்கல் மிக முக்கியம் பிள்ளைகள். சுருக்கல்ல அதிகமான ஆட்கள் புலவர்றது. உங்களுக்கு வாய்ப்பாடு நல்ல தரவாக இருந்தால் நீங்கள் இலகுவாக சுருக்க முடியும். நீங்கள் மேலும் மேலும் நிறைய பயிற்சிகளை செய்வதன் மூலம் இந்த சுருக்கல்ல நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தும். ஓகே, அடுத்த வினா பார்ப்போம். அடுத்த வினா பாருங்க. இதுல வந்து ஆரச்சிறை கோணம் இந்த இவ்வளவு 200 பாகை. சரியா? ஆர தந்திருக்கு 7 சென்டிமீட்டர். ஓகே, இதுல இருந்து சுற்றளவை காண சொல்லிக்கிறது. சுற்றளவுன்ற இந்த சுத்த வர கூட்டுறது. அப்ப இந்த வில்லின் நீளம் சக இந்த ஆரை சக இந்த ஆரை. அதான் நாங்கள் சமன்பாடு எடுத்து வச்சிருக்கிறோம். முதலே இங்க பாருங்க, சமன்பாட்டை கவனிங்கோ. 360 மேல் தீட்டா தர 2πr சக 2r. சரியா? இந்த சமன்பாட்டை எழுதி நீங்க பிரதியிடுவதன் மூலம் இலகுவாக விளைவிடாம செய்யலாம். சரியா? ஓகே, பாருங்க. ஆரச்சிறை கோணம் 200 பாகை ஆரை 7 சென்டிமீட்டர். சரியா? நாலாவது வினா. ஆரச்சிறை கோணம் தீட்டா சமன் 200 பாகை ஆரை ஆர் சமன் 7 சென்டிமீட்டர். ஆர் சமன் 7 சென்டிமீட்டர். ஓகே, இதுல இருந்து நாங்கள் சுற்றளவை காணுவோம். சரியா? ஆரச்சிறையின் சுற்றளவு, ஆரச்சிறையின் சுற்றளவுக்குரிய சமன்பாடு தெரியும். சமன்பாட்டை எழுதி பிரதிடுங்க. சரியா? 360 மேல் தீட்டா தர 2πr சக 2r. ஓகே, பாருங்கோ. 360 மேல் தீட்டா தெரியும் உங்களுக்கு 200 தர 2 பைக்கு பதிலாக 22 இங்கு 7 தர ஆர தெரியுமோ அளவு 7 சக 2 தர 7. ஓகே, இதை நீங்க சுருக்கி உடையெடுக்கணும். சுருக்கல் மிக அவதானமாக சுருக்க வேண்டும். பாருங்கோ, இந்த 7 வெட்டுப்படும். சரியா? இது ஒரு சைவர், இது ஒரு சைவர். 4ஆல் சுருக்கலாம். 5 20 9 36. ஓகே, இப்ப வேற சுருக்க இல்லை. பாருங்க, சுருக்கினா 220 பெருக்கினாங்கன்னா 220 கீழ் 9 சக 7 14 சென்டி. ஓகே, இதுல பின்னம் போமாசி 9 போமாசி 220 14 9 பெருக்கினா 94 36 3 92 9 126. ஓகே, கூட்டினீங்களா பாருங்க 346 9 சென்டிமீட்டர். இப்படியே விடலாம், இல்லாட்டி இதை கலப்பு பின்னத்திலையும் மாற்றி கொடுக்கும். ஓகே, அடுத்த வினா பாருங்க. இந்த வினாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரச்சிறையின் மைய கோணம் தந்திருக்கு, மற்றது சுற்றளவு தந்திருக்கு. கேள்வி ஆரை. ஆரச்சிறை கோணம் 180 பாகையும் ஆரச்சிறையின் சுற்றளவு தந்திருக்கு 180 சென்டிமீட்டர். அப்படின்னு கேட்கல, ஆரையை காண சொல்லி கேள்வி. சரியா? இதுல நீங்க என்ன செய்யணும்னா முதல் சமன்பாட்டு எழுதுங்க, சமன்பாட்டுல பிரதிடுங்க. சரியா? ஆரச்சிறை கோணம் தீட்டா தந்திருக்கு 180 பாகை, ஆரை காணணும், ஆரை 6 வச்சுக்கொண்டு சுற்றளவுக்கு பதிலாக 180 சென்டிமீட்டர் பிரதியிட்டு அது ஆரையை காணும். ஓகே, கவனிங்க பிள்ளைகள். 360 மேல் தீட்டா தர 2πr சக 2r. இதான் என்னது? ஆரச்சிறையின் சுற்றளவு. சரியா? ஓகே, சுற்றளவு உங்களுக்கு தந்திருக்க எவ்வளவு? 180 சென்டிமீட்டர். 180 சென்டிமீட்டர். சரியா? எங்களுக்கு தெரியும் ஆரச்சிறை கோணம் 180 பாகை
தர 2 பைக்கு பதில் அவங்களுக்கு தெரியும் 22 7. சரியா, இதுல என்ன காணணும்? ஆரை தான் காணணும். அப்ப ஆரை 6 அப்படியே வச்சுக்கொண்டு சக 2r சமன் 180. சரியா, ஆரை தான் காணும். ஓகே, இது சுருக்குங்கோ. 180 ஒரு முறை, 360 2 முறை, இந்த ரெண்டும் வெட்டுப்படும். அப்ப 22 ஆறின் கீழ் 7, 22 ஆறின் கீழ் 7 சக 2r சமன் 180. ஓகே, அப்ப இதுல 7 போமாசி 22r சக 14r சமன் 180. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இதை கூட்டினா 6 36r கீழே 7 சமன் 180. சரியா, இந்த பிரிபடுற 7 சமன்பாட்டுக்கு அங்கே போனா பெருக்கப்படும். இந்த பெருக்கப்படுற 36 சமன்பாட்டுக்கு இங்கே வந்தா பிரிபடும். ஓகே, அப்ப r சமன் 180 தர 7 கீழ் 36. ஓகே, சுருக்குங்கோ 10 2. சரியா, அப்ப r சமன் 70 கீழ் 10 எவ்வளவு? 35 சென்டிமீட்டர். ஓகே, இந்த வினா பார்த்தீங்கன்னா மிக ஈஸி, சுலபமான வினா. இதில் நாங்கள் என்னென்னா அந்த சமன்பாடு எழுதி பிரதியிடுறதெல்லாம் இருக்கு. ஓகே, இதில் பிரதியிடையில பாருங்க, தீட்டாக்கு போல 180 பிரதியிட்டிருக்கேன், சுற்றளவு 180 சென்டிமீட்டர். சரியா, 360 தீட்டா தர 2πr சக 2r சமன் 180. சரியா, பாருங்க இதுல தீட்டாக்கு போல 180, சுற்றளவும் 180. இதுல சுருக்கி பாருங்க 35 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்த வினா பாருங்க, மையக்கோணம் 120 பாகையும் சுற்றளவு 43 சென்டிமீட்டர். மையக்கோணம் 120, தீட்டா சமன் 120, சுற்றளவு 43 சென்டிமீட்டர். ஓகே, அப்ப இதுல இருந்து எப்படி ஆரைய காண்றத பார்ப்போம். மையக்கோணம் தீட்டா சமன் 120 பாகை. சரியா, ஆரைச்சர் இந்த சுற்றளவு 43 சென்டிமீட்டர். அப்ப 360 மேல் தீட்டாக்கு பதிலா 120 பாகை தர 2 பைக்கு பதிலா 22 தர ஆரை 6 தான் காணணும் சக 2r சமன் 43. உங்களுக்கு சுற்றளவு 43 வந்தது, தீட்டா 120 பாகை என்று வந்தது. ஓகே, இதை சுருக்கி எப்படி ஆரை காண்றது பார்ப்போம். கவனிங்கோ. ஓகே, கவனிங்கோ. 12 பாருங்க, 120 ஒரு முறை, 360 3 முறை. ஓகே, இதுல நீ சுருக்க இயலாது. 2ஆல் 22 பெருக்கினா 44, 44 ஆறின் கீழ் 21 சக 2r சமன் 43. ஓகே, இப்ப கீழே 1 மில்லியனா 1 நிறுத்தம், 21க்கும் 1க்கும் போமாசி உங்களுக்கு தெரியும் 21, 44 r சக போமாசி 21 42 r சமன் 43. ஓகே, மறுபடியும் கவனிங்கோ. இது ரெண்டும் கூட்டப்படும். 6 86 ஆறின் கீழ் 21 சமன் 43. அப்ப ஆர் ஆனோன்னா பிரிபடுற 21 அங்கே பெருக்கப்படும். பிரிபடுற 21 அங்கே பெருக்கப்படும். 43 21 கீழ் பெருக்கப்படுற 86 வந்து சமன்பாட்டுக்கு இங்கே வர பிரிபடும். உங்களுக்கு இந்த கேள்வியை பார்க்கவே தெரியும், என்ன எல்லாமே சுருக்கக்கூடிய மாதிரி தான் உங்களுக்கு தந்திருக்கும். அவன் நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்கள் வளமையை மாதிரி செய்து கொண்டு போக சுலபமா சுருக்கப்படும். பாருங்க, சுருக்குறேன். பாருங்க, 43
ஒரு முறை 86க்கு 2 முறை. அப்ப r சமன் எவ்வளவு வரும்? r சமன் 21/2. 21/2. அப்ப 21/2 எவ்வளவு? எவ்வளவு பிள்ளைகள்? r சமன் 21/2. அப்ப ஆகவே r சமன் எவ்வளவு? 10.5 சென்டிமீட்டர். ஓகே, விளங்கினதா? உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நம்புறேன். பாருங்க, அடுத்த வினா பாத்தீங்கன்னா ஒரு ஆரச்சுரையின் சுற்றளவும் தந்து ஆரையும் தந்திருக்கு. ஆனா இதுக்கு முதல் தந்த கேள்வியை பாத்தீங்கன்னா சுற்றளவும் ஆரச்சுரை கோணமும் தந்தவன். இப்ப இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா சுற்றளவையும் ஆரையும் தந்துட்டு என்ன கேள்வி? அது இந்த ஆரச்சுரை கோணம் தீட்டா கேள்வி. ஓகே, நீங்க என்ன செய்யணும்? வளமைய மாதிரி சமன்பாட்டை போட்டு அதுல பிரதியிட்டு தீட்டாவை எப்படி காண்றேன்னு பார்ப்போம். ஓகே, பாருங்க, மூன்றாவதுல முதலாவது கேள்வி. ஓகே, பாருங்க, சுற்றளவு தந்திருக்கு 64, r சமன் 21 சென்டிமீட்டர். r சமன் 21 சென்டிமீட்டர். அப்ப என்ன செய்யுங்க? சமன்பாட்டை போடுங்க. சமன்பாடு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்துறாங்க. தெரியாத திருப்பி பாருங்க. பாத்தீங்கன்னா ஆரச்சுரையின் சுற்றளவுக்குரிய சமன்பாடு 360 தீட்டா தர 2πr சக 2r. ஓகே, இதுல தான் எங்களுக்கு ஆரச்சுரை கோணம் தீட்டா தானே கேள்வி. ஆர வந்திருக்கு, நாங்க சுற்றளவுக்கு பதிலாக பிரதியிட்டு இந்த தீட்டாவை காணும். பாருங்க, ஓகே, இப்ப பாருங்க, சமன்பாட்டை போடுறேன். 360 மேல் தீட்டா தர 2πr சக 2r. இதுதான் ஆரச்சுரையின் சுற்றளவு. நம்ம சுற்றளவுங்களுக்கு தந்திருக்க எவ்வளவு? 64 சென்டிமீட்டர். ஓகே, இதுல இருந்து இந்த ஆரை காணுவோம். சரியா? 360 மேல் இந்த தீட்டாவை காணணும். ஆர தெரியும், 2 பைக்கு பல 22 ஆரை 21 சக 2 தர 21 சமன் 64. ஓகே, சுருங்கி நாங்கள் இந்த தீட்டாவை காணும். பாருங்க, பாருங்க, 7 ஒரு முறை, 21க்கு 3 முறை. ஓகே, இந்த 3ஐயும் 360 சுருக்கலாம். 3 ஒரு முறை, இதுக்கு 120. சரியா? இந்த 2ஆல 120 சுருக்கினா 60. ஓகே, இந்த 60ஐயும் 22ஐயும் சுருக்கலாம். பாருங்க, 2ஆல சுருக்கினா 11, இது 30. ஓகே, அப்ப பாருங்க, 11 தீட்டாவின் கீழ் 30. பாருங்க, சுருக்கல் மிக முக்கியம். 11 தீட்டாவின் கீழ் 30 சக 21 2ஆல பெருக்கினா 42 சமன் 64. இந்த கூட்டுப்படுற 42 சமன்பாட்டுக்கு அங்கால போனா கழிப்படும். பாருங்க, 11 தீட்டாவின் கீழ் 30 சமன் 64 இருந்து 42 கழிக்கிறீங்க. 64 இருந்து 42 கழிச்சா எவ்வளவு? 2 22. ஓகே, இதுல இருந்து தீட்டாவை காணணும்டா. தீட்டா சமன், பாருங்க, தீட்டா சமன் இந்த பிரிபடுற 30 அங்க சமன்பாட்டுக்கு அங்கால போய் பெருக்கப்படும். 22 தர 30 கீழ் பெருக்கப்படுற 11 இங்க வந்து பிரிவடும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலகுவா சுருக்கக்கூடிய மாதிரி தான் வந்து தந்திருக்கோம். பாருங்க, 11ஐயும் 22ஐயும் இலகுவா சுருக்க முடியும். எத்தனையால? 11ஆல சுருக்கலாம். பாருங்க, 11 ஒரு முறை, 22க்கு 2 முறை, 30ஐயும் 2ஐயும் பெருக்கினா எவ்வளவு? 60. ஆகவே தீட்டா எவ்வளவு வந்து வருது? 60 பாகை. ஆகவே தீட்டா சமன் 32ஆல பெருக்கினா 60 பாகை. ஓகே பிள்ளைகள், இப்போ உங்களுக்கு இந்த கேள்வி விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்த்த விஷயம் என்னது? ஆரச்சுரையின் சுற்றளவு காண்றது. சரியா? அதுல நாங்கள் என்னென்ன பார்த்தோம்? நாங்கள் ஆரையும் தீட்டாவும் தந்தா எப்படி சுற்றளவு காண்றது, தீட்டாவையும்
ஆரையும் தந்தா எப்படி கோணம் காண்றது, இப்படி நாங்கள் பலதரப்பட்ட வினாக்கள் பார்த்து நாங்கள் அடுத்த வகுப்பில் இது சம்பந்தமான மேலதிகமான வினாக்களை பயிற்சிகளையும் செய்து பார்ப்போம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.